வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி வித் பன்னீர் கிரேவி. லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு புளியோதரை பண்ணியிருக்கேன். சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு சப்பாத்தி நல்ல லேயராக தனியாக வரும். நம்ம அதை பிக்கிறப்போ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை தவாவில் போட்டுட்டு ஆயில் விட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஆயில் விட்டுட்டு அதை நல்லா சைடில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போ உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்துடும். சப்பாத்தியும் இந்த மாதிரி நல்லா உப்பி மேலே வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாக லேயராக வரும். இது கூட நான் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு புளியோதரை பண்ணியிருக்கேன். சாதம் நம்ம வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி மிச்சமாகிற சாதத்தை இந்த மாதிரி நம்ம ஒரு கர்ட் ரைஸோ புளியோதரையோ ஏதோ வச்சு ட்ரை பண்ணி நம்ம நைட்டு அதுக்கு ஒரு சைட் டிஷ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப குயிக்காகவே காலி ஆகிடும். இப்போ சப்பாத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பன்னீர் வித் கேப்சிகம் கிரேவி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு சூப்பரான பன்னீர் வித் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன். நல்ல லேயராக வந்திருக்கு. இது கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளியோதரை வச்சாச்சு. அது கூட நான் மத்தியானம் ரெடி பண்ண கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதை வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான காம்போ. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.